நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து ஆக்சுவலாக சபரிமலை ட்ரிப்பு ஒன்று போய் வந்தோம். நமக்கு இந்த 6 நாளைக்கு செட்டே ஆகுது. சபரிமலை ட்ரிப்பு ஒன்று போய் வந்தோம். சபரிமலை ட்ரிப் போனது வந்து நம்ம ஃபுல்லாக வீடியோ எடுத்து போகலாம். நான் வந்து நிறைய பிளான் வச்சுருந்தேன், ஆனால் வந்து எதுவுமே பண்ண முடியல. மெயினாக பண்ண முடியாததுக்கு மெயின் காரணம் வந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. மாலை போட்டிருக்கும்போது கொஞ்சம் அடிபட்டுருச்சு, கீழே வந்துட்டேன். கீழே வந்து அடிபட்டு காலெலாம் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அதனால் அந்தளவுக்கு நடக்க முடியல ஸ்டேபிளாக. அந்த அளவுக்கு பழைய மாரி அந்த பழைய பர்ஃபார்மன்ஸ் வர முடியல. அதனால் வந்து வீடியோ வந்து நான் நினச்ச மாரி வரல, கொஞ்சம் நார்மலாக வந்திருக்கு இருக்கிற. அதுவும் இல்லாமல் என்னால் வீடியோ எடுக்க முடியல. நான் வந்து என் ஃப்ரெண்டை கூட்டி வீடியோ எடுத்தேன். அதுவும் வந்து அவன் எடுத்து வச்சுருக்கான், நல்லா தான் இருக்குது. ஆனால் நான் எதிர்பார்க்குற அவுட்புட் கிடைக்கல. அதனால் அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணல. அந்த வீடியோ நல்லாயிருக்கு, வீடியோ குறை சொல்ல முடியல. ஆனால் வந்து நான் ஒரு ஸ்டைலாக எதிர்பார்த்தேன், நான் இப்படி தான் இந்த அவுட்புட் வரணும்னு என் மைண்டில் இருந்துச்சு. அந்த அவுட்புட் வந்து அதில் வரல. அதனால் வந்து நான் அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக போடல. இருக்கிற வீடியோ எது எனக்கு நல்லாயிருக்கோ அந்த வீடியோ மட்டும் தான் நான் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எதுனா நம்ம வீட்டிலேருந்து சபரிமலைக்கு இருமுடி கட்டி ஸ்ட்ரெயிட்டாக பவானிக்கு போவோம். பவானிக்கு போகிற வீடியோ தான். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. பவானி வந்து நான் வந்து உள்ளே வந்து என்னால் கவரேஜ் பண்ண முடியல, நான் வந்து சொல்லிடுறேன். ஏன்னா பவானி கோயில் உள்ளேயும் பவானி ஆற்றுல சுத்தமாக தண்ணி இல்லை. பவானி ஆற்றுலையும் கோயில்லையும் வந்து யாரும் உள்ளே இருக்காதுன்னு போலீஸ்காரங்க இருந்துட்டாங்க, வீடியோ எடுக்கவும் விடலை. கோயில் உள்ளேயும் அதேமாதிரி போலீஸ்காரங்கட்டாங்க, வீடியோ எடுக்க உள்ள. அதனால் வந்து கோயிலுக்கு வெளியே அந்த ரவுண்டானால தான் நான் வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் வண்டியில் தான் வீடியோ எடுத்தோம். அந்த வீடியோ மட்டும்தான் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நான் நல்லா சூப்பராக கவர் பண்ணிடுறோம், செக் பண்ணி பாருங்கள் எல்லா வீடியோவும். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம ஒரு வழியாக சேலம் பக்கத்தில் வந்துட்டோம். சேலம் பக்கத்தில் ஆல்மோஸ்ட் சேலம் வந்துட்டோன்னு வச்சுக்கலாம். ஆல்மோஸ்ட் நம்ம சேலம் வந்துட்டோம். முத்துமலை முருகர் கோயிலில் வீடியோ எடுக்காத காரணம் ஒன்று இருக்குது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சேனலில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அதுவும் இல்லாமல் எனக்கு காலில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஒரு சில சம்பவத்தால் அது என்னால் போட முடியல, என்னால் ஒழுங்காக நடக்க முடியல. அந்தமாரி சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு. நம்ம அந்த காலத்தில் சன் டிவியில் நாதஸ்வரம் நாடகம் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஒரு மாதிரி டைப்பாக நடந்துட்டு போவான். அந்தமாரி ஆகிப்போச்சு என் நிலமை. அதனால் என்னால் ப்ராப்பராக நடக்க முடியாதால என்னால் வீடியோ எடுக்க முடியல. டிரைவிங்லாம் பண்ண முடியாது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்கு அப்புறமேட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அது வந்து ஃபுட்டுக்கும் பேக் ஃபுட்டுக்கும் ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கும் நடுவில் வந்து காயமாயிடுச்சு. அதனால் அந்தளவுக்கு பீஸ்ஃபுல்லாக நம்மளால் நடக்க முடியல, வேறு எதுவும் இல்லை. சரி, இப்போ நம்ம ட்ரிப்பை பற்றி வருவோம். ட்ரிப்பில் வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி தான் விடுமுடி கட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு பவானி போகலாம். ஆக்சுவலாக ட்ரிப்பை வந்து நாங்கள் 1 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ட்ரிப்புங்க. 1 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண ட்ரிப்பு வந்து டைம் நல்லா இல்லை அப்படின்றதால ரொம்ப லேட் ஆகி போச்சு. அதனால் 1 மணி ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ட்ரிப்பை நம்ம வந்து 3 மணியாக போஸ்ட் பண்ணது. 3 மணியாக போஸ்ட் பண்ண ட்ரிப்பை வந்து மழை வந்துருச்சு. மழை வந்து அது வந்து அப்படியே ஒரு 4:30 சம்திங் 4-5 மணி ஆகிடுச்சு. அப்படின்னு 4-5 மணி ஆகிடுச்சு. அதனால் அது எதுவும் பண்ண முடியல. ஓகே, இப்போ நம்ம வந்து இது வந்துட்டோம். இருங்க, நான் ஒரு டைம் ரூட்டு செக் பண்ணிட்டு வரேன். எப்படி பார்ப்பணும்? ஒரு தூண் தான் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் டைமு ஆக்சுவலாக வந்து கோயில் எல்லாருக்கும் சபரிமலை ட்ரிப்பு போயிட்டுருக்காங்கல்ல, அதனால் வந்து ரொம்ப டிராஃபிக்காக போயிட்டுருக்கு. வேறு இதில் அப்படியே சிக்னல் ரெடி பண்ணி விட்டுட்டு போயிட்டு தான் இருக்காங்க.
நம்ம அடுத்து ஒரு லெஃப்ட் ஒன்று எடுக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா. ஏண்டா ஓகே, நம்ம அடுத்து ஒரு லெஃப்ட் ஒன்று எடுக்கிற மாதிரி இருக்கும். 2.2 கிலோமீட்டர் இல்லையா, எடுத்துருவோம். ஓகே, வீடியோக்குள்ளே வரும். நம்ம ஃபஸ்ட்டு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபஸ்ட் டே ட்ரிப்பில் வந்து இப்போதைக்கு நம்ம வந்து பவானியை நோக்கி போயிட்டுருக்கோம். பவானியில் வந்து கண்டிப்பாக எப்படி பார்த்தாலும் பவானிலேருந்து காலையில் தான் கிளம்புற மாரி இருக்கும். ஏன்னா இன்னும் கோயில் சாத்திட்ருப்பாங்க. கோயில் வேறு டைமிங் நாளைக்கு உண்டா இல்லையான்னு ஒன்றும் தெரியல. எல்லாத்தையும் பார்க்குறேன், கண்டினியூ பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் தெரியலப்பா. சரி ஓகே, நான் வந்து நல்ல ரோட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஹலோ கைஸ், வந்து பவானி கோயிலில் வந்து நான் நல்லாவே பேசி வச்சுருந்தேன். ஆக்சுவலாக என்ன ஆச்சு, இதெல்லாம் ஆடியோ சுத்தமாக இதுவாகல, ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. ஆடியோ ஒழுங்காக கவர் ஆகலை. அதனால் வந்து நான் மறுபடியும் வாய்ஸ் ஓவர் பண்ண வேண்டியதாக ஆகிப்போச்சு. இந்த பவானி கோயில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. இதில் எல்லாம் சாமியாக இருப்பாங்க பார்த்தீங்களா, தெரியும். எல்லோரும் மாலை போட்டுன்னு நிறைய பேர் வந்து இந்த கோயிலுக்கு வர்றதால வந்து கொஞ்சம் க்ரௌட் அதிகமாகிடுச்சு. இந்த இடத்துல மட்டும் தான் கேமராக்கு எல்லாம் அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க, வீடியோ எடுக்கலாம் விட்டுட்டு இருந்தாங்க. உள்ளெலாம் வந்து வீடியோ எடுக்க விடலை. வீடியோ எடுக்க விடாமல் ரொம்ப வந்து ஃபோன்லாம் வைங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் வீடியோ எடுக்க முடியல உள்ள. என்னால் இங்கே மட்டும் தான் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. இதில் நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த பவானி கோயிலுக்கு வந்து. சரி வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன், அந்தளவுக்கு வேலைக்கு ஆகலை. ஆக்சுவலாக இங்கே வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், நாகராஜ்னு. அவருக்கு ஃபோன் பண்ணி வர வைக்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன். சார் வேறு இப்போ தான் புதுசாக கல்யாணம் பண்ணார். சரி எதுக்கு வர வச்சுக்கணுன்னு கம்முன்னு விட்டுட்டோம். ரெண்டாவது வந்து நம்ம வண்டியை வந்து இங்கே படைக்கிறோம். வண்டியை படைச்சிட்டு எல்லா கோயிலையும் போயிட்டு காலையில் நம்ம குளிச்சுட்டு வண்டியை படைச்சி தான் எடுப்போம். அந்த படைக்கிற வீடியோ தான் இது. நம்ம கோயில் ஃபுல்லாக படைச்சிட்டு வண்டியை ஃபுல்லாக சுற்றி வந்து நம்ம இருமுடிக்கு எல்லாத்துக்கும் தீபார்த்தனை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் சாமி படைச்சிட்டு இங்கே கோயிலில் வந்து நம்ம கிளம்புறோம். பாருங்கள் சாமியே. எதனால் நான் படிச்சிட்ருக்கேன்னா, இந்த வந்து நம்ம கூட வந்து எந்த குருசாமி நம்ம கூட்டின்னு போகல. குருசாமி கூட்டின்னு போவதால் வந்து நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன், நம்ம குருசாமி தேவையில்லை. என் ஃப்ரெண்டு வந்து இது வரான்ல, இவன் வந்து ஒரு 3 மலை போயிருக்கான் அப்படின்னு சொல்லியிருந்தான். சரி 3 மலை போனால் அவன் தான் குருசாமி அப்படின்னு சொல்லிட்டு நான் தெம்பாக வந்துருந்தேன். கடைசியில் பார்த்தா சார் மலைக்கே போகல. சார் 2வது மலை தான் இப்போ தான் போகிறாராம். அதனால் வந்து நீ தான் இருந்தான்னு சொல்லி என்னை கோத்து விட்டாங்க. கடைசியில் நான் தான் இந்த ட்ரிப்புக்கான குருசாமியை மாறிட்டேன். ஓகே கைஸ், ஒரு வழியாக நம்ம பவானி விட்டு கிளம்பிட்டோம். பவானி வந்தோம். நைட்டு வந்து வீடியோ எடுக்காது, இந்த கார்னர் வந்து நிறைய இருந்துச்சு. லைட்டிங் அந்தளவுக்கு செட் ஆகலை, ஆங்கிள் செட் ஆகலை. அது இல்லாமல் நாங்கள் கொஞ்சம் மலைன்ற பாருங்க இதெல்லாம் ஏறிட்டு கொஞ்சம் ரொம்ப டயர்டில் வந்தோம். எல்லாம் சீஸ் ஆகிற கண்டிஷன், சாப்பிடல வேறு. அதனால் வந்து எடுக்க முடியல வீடியோ. அதான் இப்போ போகும்போது வந்து கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, இதோட பவானி வீடியோ நான் வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் இதோட பவானி வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். பவானி வீடியோ எண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வீட்டில் இருந்து பவானி வந்தது. இப்போ பவானிலேருந்து நம்ம எங்கே போகிறோம்னா மருதமலை போகிறோம். மருதமலை தான் அடுத்த வீடியோ வரும், பாருங்கள். சரி ஓகே கைஸ், பட்டை கிட்டெல்லாம் போட்டுன்னு பயங்கரமாக இருக்குண்ணா. சரி ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.